ஹலோ விவஸ், இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட்னால நிறைய பேத்துக்கு அக்கௌண்ட்ஸ் வந்து இந்தியாவிலையும் சரி, தமிழ்நாட்டிலையுமே சரி, நிறைய பேர்த்தோட அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகுது. நிறைய பேத்துக்கு இதில் எப்படி வந்து இதுலேருந்து வெளியே வரதுன்னே நிறைய பேத்துக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு 2-3 வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடியுமே நிறைய வந்து வீடியோ போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 50,000 வியூஸ்க்கு மேலே மக்கள் வந்து பார்த்துருந்தீங்க. அவ்வளோ ப்ராப்ளம் வந்து தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு மட்டுமே அவ்வளோ பேத்துக்கு வந்து பேங்கிங்கில் இஷ்யூஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுங்களா, ஐயோ அப்பா அப்படின்லாம் நீங்கள் வந்து தயவு செஞ்சு யாருமே வந்து பேனிக் ஆக தேவையில்ல. இது வந்து இயற்கையாகவே இப்போ வந்து நடக்குது. சரிங்களா? இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வந்து எப்படி ரெஜிஸ்டர் ஆகுது, இதை வந்து எப்படி ரீசால்வ் பண்ணுறது, போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா போலீஸ் கிட்ட பேசி எப்படி வந்து ரீசால்வ் பண்ணுறது, பேங்க்கில் நம்ம என்னென்னலாம் வாங்கணும், அடுத்த ப்ராசஸ் வந்து இது எப்படி வந்து மூவ் ஆகும் அப்படின்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2-3 வீடியோ போட்டிருந்தேன். அதுலேயுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புதுசாக டவுட் வருது. ஸோ என்னால் வந்து உங்களுக்கு வந்து ஃபோன்லேயோ இல்லை மெயில் மூலமாகவோ வாட்ஸ்அப் சேட்லையுமே என்னால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க முடியல. ஸோ அதனால் இதையுமே ஒரு வீடியோ வந்து போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து நிறைய பேத்துக்கு சேலரி அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க, நிறைய பேத்துக்கு கோல்டு வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க, நிறைய பேத்துக்கு லீன் மட்டும் ஆகுது, அக்கௌண்ட் வந்து விட்டுடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீங்கள் அக்கௌண்ட் தான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த தப்பு பண்ணுறீங்க. திரும்ப வந்து உங்களுக்கு 2வது வாட்டி டோட்டல் டெபிட் ஃபீஸ் வந்து பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து மெயில் பண்ணிகிட்டே இருக்கீங்க எனக்கு. விமன்ஸுமே நிறைய பேர் போயிட்டு இந்த மாதிரி சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட்டில் போயிட்டு மாட்டிக்கிறீங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன்ன்றது கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து கிடைக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் வந்து பார்த்துடலாம், அதுக்கப்புறம் போலீஸ் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இன்னொன்று வந்து சொல்லிடுறேன். எந்த ஒரு பேங்க்லையுமே இந்த மாதிரி சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் மேக்ஸிமம் வந்து பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? 50% தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. 50% வந்து ஏன்னா இது பேங்க்கோட வேலை கிடையாது. சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் வர்றது ஒரு பேங்க்ல நீங்கள் கேஸ் கொண்டு வரீங்க, அதுக்கு அவங்க வந்து இமீடியட்டாக வந்து உங்களுக்கு சொல்யூஷன்ஸோ இதில் வந்து கொடுக்கணுன்றது யாரும் வந்து பீரியாரிட்டி கொடுத்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணி ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆனால் நம்ம வந்து நம்மளுடைய ரைட்ஸு இப்போ ஆர்பிஐ ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பேங்க்ல வந்து கேஸ் வந்து வருது, இதில் எஃப்ஐஆர் போடுறாங்க, இல்லை சஸ்பெக்டில் வந்து லைன் மார்க் பண்ணுறாங்க, இல்லை டோட்டல் டெபிட் ஃபீஸ் பேங்க்கே வந்து டெபிட் ஃபீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து அந்த கேஸ் டீட்டெயில்ஸு எந்த ஸ்டேட்லேருந்து கம்ப்ளைண்ட் ஆச்சு, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரோட நேமு, மொபைல் நம்பரு, ஏசிபியா, டிசிபியா, இல்லை வந்து டிஎஸ்பியா, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸா, யார் பிளாக் பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயிலெல்லாம் வந்து நீங்கள் அதாவது கஸ்டமருக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது தான் ஆர்பிஐ வந்து சொல்லுது. ஆனால் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களோ, இல்லை பேங்க் மேனேஜரோ, இல்லை பேங்க் அசிஸ்டன்ட் மேனேஜரோ இவங்க யாருமே வந்து இந்த ஹெல்ப் வந்து மேக்ஸிமம் வந்து பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. இது ஏன்ப்பா நமக்கு இது வந்து சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு, நம்ம வந்து இதை எடுத்து கொடுத்தா நமக்கு இதனால் ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்ட்டு நீங்கள் போய்ட்டு எஸ்பி ஆஃபீஸில் போய் பாருங்கள், இல்லை லோக்கல் சைபர் கிரைமில் போய் பேசுங்க, இல்லை லோக்கல் போலீஸ் கிட்ட போய் பேசுங்க, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது மாதிரி அவங்க சொல்லக்கூடாது. நீங்கள் வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து எம்எச்ஏ கம்ப்ளைண்ட் நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களுடைய தரப்புலேருந்து கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டெஃபினட்டாக அவங்க ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? ப்ரொவைட் பண்ணல அப்படின்னா அது எப்படியே வந்து நம்ம வாங்குறதுன்னு வீடியோட எண்டில் சொல்கிறேன். அந்த மாதிரி போலீஸ் கேஸுமே நம்ம ஈஸியாக முடிச்சு என்ஓசி வாங்கி கொடுத்து இந்த பேங்கிங் இஷ்யூஸ் வந்து ரீசால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதனால் முதல்ல வந்து பேனிக் ஆகக்கூடாது. இப்போ பேங்க் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு போய் இதை போய் கேளுங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருவாங்க. கொடுக்கல அப்படின்னா நம்ம எம்எச்ஏ கம்ப்ளைண்ட் போட்டு வாங்கலாம். ஏன்னா இந்த வீடியோவில் அது எப்படி கம்ப்ளைண்ட் போடணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா வீடியோ ரொம்ப பெருசாகிடும். உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில் வேணால் எனக்கு மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது எம்எச்ஏ கம்ப்ளைண்ட் எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இந்த லேன் ரெக்கார்ட்ஸ் வந்து வாங்கணுன்ட்டு நான் வந்து சொல்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் போய்ட்டு இங்கே உள்ள சைபர் கிரைம் ஸ்டேஷனில் போய்ட்டு சொல்லி அவங்க வந்து ரீசால்வ் பண்ணுவாங்க, இல்லை லெட்டர் வந்து கொடுப்பாங்க. அந்த ஸ்டேட் போலீஸ் கிட்ட அவங்க பேசி அவங்க வந்து ரீசால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்றதுலாம் சும்மா கதை. சரிங்களா? ஏதாவது ஒரு பேங்க்கில் இப்போ இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ், ஸ்டேட் பேங்க்கு, ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி நிறைய பேங்க்ஸ் இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒரு பேங்க்கில் கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து எங்கே வந்து கம்ப்ளைண்ட் ஆகுதோ அந்த போலீஸ்லேருந்து என்ஓசி வந்தால் மட்டும்தான் அந்த லீன் வந்து ரிமூவ் ஆகும். சரிங்களா? இப்போ உள்ள ரூல்ஸ் படி டோட்டல் டெபிட் ஃபீஸ் வந்து இல்லீகல். சரிங்களா? வீடியோ வந்து இதுக்கப்புறம் தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் அப்பாவோ அம்மாவோ இல்லை யாரோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது வந்து அந்த மாதிரி பேங்கிங் கேஸில் வந்து மாட்டிட்டாங்க அப்படின்னா உங்களால் வந்து ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு இதில் ஒரு புரிதல்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? பேங்க்கில் இந்த டீட்டெயிலை வாங்கிடுங்க. எந்த டிரான்சாக்ஷன் அதாவது உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து ஃப்ராட் அமௌண்ட் வந்து வந்திருக்கு, அது லேயர் 1, லேயர் 2, லேயர் 3, லேயர் 4 இந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வரும். சரிங்களா? சைபர் ஃப்ராட் ஃபண்ட்ஸ்லாம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், இதுக்குன்னு ஒரு தனியாக வந்து சிஸ்டம், ஒரு போர்ட்டல் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னா நேஷனல் சைபர் ஃப்ராட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த நேஷனல் சைபர் ஃப்ராட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஒரு அமௌண்ட்டு ஒரு லேயர் 1 ஒரு பார்ட்டி ஏதோ ஒரு வெளியூரில் இருக்காரு, அந்த அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு அப்படின்னா யாரோ ஒரு நபர் அந்த அமௌண்ட்டை வந்து ஏமாத்துறாங்க. சரிங்களா? ஏமாற்றி அந்த அமௌண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி மல்டிபிள் அக்கௌண்ட்டுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுட்டு அவனுங்க வந்து ஏதாவது ஒரு பொருளோ இல்லை கேமில் வந்து லோட் பண்ணி விட்டுருவாங்க. இந்த மாதிரி ஏதாவது லோட் பண்ணி விட்டுட்டு கிளம்பிடுவானுங்க. ஏன்னா அது வந்து திருட்டு போனோம், ரொம்ப நேரம் வச்சிருந்தோம் அப்படின்னா அக்கௌண்ட் வந்து மேக்ஸிமம் அவங்க அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும், அந்த ஃபண்ட் வந்து லாக் ஆகிடும். அதனால் ஒன்ஸ் ஏமாத்திர பண்ணது இமீடியட்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தான் வந்து பார்ப்பானுங்க.
இப்போ நான் சொன்னல சைபர் ஃப்ராட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் இருக்குது. இதுதான் வந்து எல்லா டிரான்சாக்ஷனையும் கண்டுபிடிச்சி லேயர் 1 லேயர் 2 லேயர் 3 இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி பேங்க்கில் வந்து கொடுக்கும். சரிங்களா? அதனால் பேங்க்கில் உங்கள் அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ண உடனே நீங்கள் எத்தனாவது லேயரில் வரீங்க, நீங்கள் முதல்ல தப்பு பண்ணீங்களா பண்ணலையா அப்படின்ட்டு கண்டிப்பாக பேங்க் மேனேஜருக்கோ இல்லை அவங்களுக்கு கீழே உள்ள ஒரு ஆஃபீஸருக்கு கண்டிப்பாக வந்து தெரியும். ஆனால் தெரிஞ்சுமே வந்து உங்களை ஒரு தீவிரவாதமாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் போயிட்டு என்னோட அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிருக்கு சார் என்னன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னா, முதல்ல அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கம்பாங்க. அக்கௌண்ட் நம்பர் அடித்து பார்த்துட்டு சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் அப்படின்னா, இப்போ அவங்க மூலையில் இப்போ உட்காருங்க கூப்பிட்றோம் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்லாங்கே வேறு மாதிரி இருக்கும், உங்களை ட்ரீட் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் வந்து விக்டம். லேயர் 1 டேரெக்டாக லேயர் 1ல் ஒரு பார்ட்டியோ ஒரு பார்ட்டி 2 பார்ட்டி வந்து ஏமாற்றி அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுவுமே பேங்க் வந்து தெரியும். அந்த சொன்னல அந்த போர்ட்டல் வந்து கண்டுபிடிச்சி சொல்லும் இது எத்தனாவது லேயரு, இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத அதை கண்டுபிடிச்சி சொல்லும். ஸோ லேயர் 2 லேயர் 3 அப்படி போச்சுனாலே நீங்கள் வந்து விக்டம் தான். அப்படி வந்து பேங்க் உங்களை வந்து பார்க்காது. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் பேனிக்கில் போய் உட்காந்துருப்பீங்க. நம்ம மேலே வந்து சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயத்தில் இருக்கும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் உங்களை பேனிக் ஆகிற மாதிரி உங்களை வந்து வெயிட் பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா? இதை வந்து நீங்கள் வாங்கிடணும். அக்கௌண்ட் வந்து 100% வந்து அன்பிளாக் பண்ண முடியும். சரிங்களா? நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லணும்னு நினச்சேன், இப்போ வந்து சொல்கிறேன். ஒன்ஸ் சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் ஆகுது அப்படின்னா இப்போ உள்ள ரூல்ஸ் படி எம்ஹெச்ஏல 2026 ஜனவரியில் எம்ஹெச்ஏல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து எல்லா சைபர் கிரைமுக்கும் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு ஒரு நபர் வந்து இன்னொரு நபரை ஏமாற்றி அந்த அமௌண்ட் வந்து இன்னசென்ட் பீப்புள்ஸ், அதாவது விமன்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு, லோ ஏஜ் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு அக்கௌண்ட்லாம் போகுது அப்படின்னா டோட்டல் டெபிட் ஃபீஸ் வந்து நீங்கள் போடக்கூடாது. அது எப்படி நியாயமாகும்? இப்போ நீங்கள் ஒருத்தர் வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டு ஒரு ₹1000 5,000 10,000 ஏமாத்துறாங்க அப்படின்னா அவங்க அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 50,000 வச்சுருக்காங்கன்னா அது எப்படி நீங்கள் டோட்டலாக வந்து டெபிட் ஃபீஸ் வந்து போடுவீங்க அப்படின்னு சொல்லி எம்ஹெச்ஏல இருந்து எல்லா சைபர் கிரைமுக்கும் வந்து நியூ ரூல் வந்து போட்டிருந்தாங்க. சரிங்களா? அதோட காப்பி வேணால் வீடியோட சைடில் போட்டு விட்றேன். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதன்படி கிரைம் போலீஸ் வந்து யாருமே வந்து டோட்டல் டெபிட் ஃபீஸ் வந்து மியூலில் வந்தால் மட்டும்தான் டோட்டல் டெபிட் ஃபீஸ் வந்து போடுவாங்க. மியூல் அப்படின்னாலே அது வந்து கேஸ் வந்து சீரியஸான கேஸ்னு அர்த்தம். சரிங்களா? 5,000 கோடி 10,000 கோடி இல்லை பெரிய கிரைம் நடந்துச்சு, இல்லை அந்த பார்ட்டி வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டான், அந்த மாதிரி இருந்ததுன்னா மட்டும்தான் மியூலில் வரும். அவங்கள்ட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஒரு நபரை இன்னொரு நபரை ஏமாத்துறாங்க, ஸ்ட்ராங்கான எவிடன்ஸோட அந்த கம்ப்ளைண்ட் வந்து சைபர் கிரைம் போலீஸ் கிட்ட போகும்போது அது வந்து மியூலில் வந்து லாக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா அன்பிளாக் வந்து பண்ண முடியும். சரிங்களா? இப்போ மேக்ஸிமம் எஸ்பிஐ, கனரா பேங்க்கு, கோட்டாக்கு இது 3 மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ எஸ்பிஐயில் வந்து அன்பிளாக் வந்து பண்ணிட்டு வராங்க. நான் வந்து நிறைய பேருக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். மித்த எல்லா பேங்க்குமே வந்து ஈஸியாக வந்து அன்பிளாக் பண்ண முடியும். 10 கேஸ் 5 கேஸ் இருந்தாலுமே ஈஸியாக அன்பிளாக் பண்ண முடியும். அது எப்படின்ட்டு எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் கைட் பண்ணுறேன். சரிங்களா? வீடியோவில் வந்து சொல்ல முடியாது, ஏன்னா அது 4-5 பக்கமாக அது மேட்ரு இருக்குது. அதெல்லாம் நம்ம டைப் பண்ணி கொடுத்தா மட்டுமே இது வந்து பாசிபிள். சரிங்களா? அதனால் அக்கௌண்ட் வந்து அன்பிளாக் பண்ணுறதுன்றது ரொம்பவே சிம்பிள். அந்த மாதிரி மியூலில் விழுந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? அந்த மாதிரி கேஸ் வந்து ஒரு 10 விதமாக வந்து பிளாக் பண்ணுவாங்க. எனக்கு என்னாச்சு இதை வந்து இந்த பேங்க்கில் வந்து அன்பிளாக் பண்ணிட்டாங்க, அந்த பேங்க்கில் பண்ணல அப்படின்னு நம்ம போய் ஃபைட் பண்ண முடியாது. ஏன்னா போலீஸ் வந்து அவங்களுக்குன்னு சில செக்ஷன்ஸ் ரூல்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் என்ன செக்ஷனில் வரீங்க, என்னென்ன எவிடன்ஸ் சப்போர்ட்டிங் எவிடன்ஸ்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் சப்மிட் பண்ணியிருக்காங்க, இல்லை எவிடன்ஸ் எதுவுமே இல்லாமல் தப்பாக போட்டேன்னு சொல்லி சஸ்பெக்டில் மட்டும் லிங்க் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி கேசஸில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் பேங்க் வந்து பிளாக் எடுக்கிறதும் இல்லை வந்து உங்களை வந்து லீன் மார்க் பண்ணுறதும் இல்லை அன்பிளாக் பண்ணுறதும் அப்படின்றது பேங்க் எடுக்கிற டெசிஷன். சரிங்களா? இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு பர்பஸ்ன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி ஆனால் பிஸ்னஸ் கேம் பண்ணுறீங்க. நான் இதுக்கு முன்னாடி நான் நிறைய சொல்லியிருக்கேன், கேம் வந்து இந்தியாவில் இல்லீகல். ஸோ மணி லாண்ட்ரிங் கேஸ் வந்து போடுவாங்க. கேம் யாரும் தயவு செஞ்சு விளாடாதீங்க. உங்களுக்கு இன்னொன்று புரியிற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கேன், நீங்கள் வந்து பிரில்லியன்ட்டு நிறைய பேர் அடிக்ட் மாதிரி போயிட்டு மாட்டிக்கிறீங்க. சரிங்களா? கேம் யாரும் வந்து விரும்பி போகிறதில்ல, அடிக்ட் மாதிரி போயிட்டு மாட்டிக்கிறீங்களா? கேமில் வந்து இப்போ நீங்கள் ஒரு ₹1,00,000 வச்சுருக்கீங்க, நான் வந்து ஒரு ₹1,00,00,000 வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். வாங்க உனக்கு எனக்கும் போட்டி, 2 பேருக்கும் போட்டி போட்டு பார்த்துக்கலான்ட்டு. இப்போ கலர் கேம்ஸ்லாம் வந்து பிக் ஸ்மால்லாம் வைக்கிறீங்க. ₹100 வச்சா 200, ₹200 வச்சா 400, ₹1000 வச்சா 2000, ₹1,00,000 வச்சா 2,00,000. இதில் தான் போய் மாட்டிக்கிறீங்க. இதில் தான் வந்து ஃப்ராட் அமௌண்ட் ஃபுல்லாமே வந்து வருது. சரிங்களா? அப்போ ஒரு டைரெக்ஷனில் சின்னதுன்னா சின்னதுலேயே போகும், இல்லை பெருசுனா பெருசுலேயே போகும். இந்த மாதிரி தான் வச்சு மாட்டிக்கிறீங்க. இப்போ அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும்ல, கேம் வந்து ரன் பண்ணுறான், ஆல் ஓவர் இன்டர்நேஷ்னல் ஃபுல்லாக வச்சு மக்களெல்லாம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறான் அப்படின்னா ஒரு நாளைக்கு அவன்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கும்? அப்போ அவன்கிட்ட அதிகமாக பணம் இருக்குது. பணம் அதிகமாக இருக்கிறவன்ட்ட போயிட்டு நீங்கள் பெட் கட்டினீங்கன்னா உங்களுடைய அவன்கிட்ட இருக்கிற காசு போனாலும் பரவாயில்லன்ட்டு உங்களை வெளியே தூக்க தான் பார்ப்பான். சரிங்களா? அப்போ ஒரே டைரெக்ஷனில் அடிச்சுட்டு போகணும், நீங்கள் மாற்றி மாற்றி இங்காண்டு வந்துரும்ட்டு நீங்கள் விற்பீங்க. ஆனால் அவங்ககிட்ட க்ரோஸ் கணக்கில் இருக்குது. சரிங்களா? அப்போ எப்படினாலும் உங்களை வந்து இழுத்துருவான். இழுத்து உங்கள் அமௌண்ட்லாம் லாக் பண்ணிட்டு போயிடுவான். ஸோ அதில் போயிட்டு நிறையா போயிட்டு டெபாசிட் பண்ணி
சூசைட் பண்ணிக்கிறீங்க. நிறைய பேர் கால் பண்ணி இந்த மாதிரி கேமில் மாட்டிட்டேன் தான் சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் யாரும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க இதுக்கப்புறம், சரிங்களா? ஸோ இப்போ பேங்கை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒன்ஸ் போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பேங்க் வந்து லீன் மார்க் மட்டும் தான் பண்ணணும். டோட்டல் டெபிட் ஃப்ரீஸ் வந்து இல்லீகல். ஆர்பிஐ கைட்லைன்ஸாக வந்து எல்லா பேங்க்குக்குமே ஆர்பிஐ வந்து கைட்லைன்ஸாக கொடுத்துருச்சு, எந்த ஒரு அக்கௌண்ட்டையும் நீங்கள் டோட்டலாக ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இவங்க ஏன் வந்து பேங்க்கில் ஃப்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் மேலும் மேலும் கேஸ் கொண்டு வந்துருங்க. இப்போ லீன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு லீன் தானே 1000 போனால் போதுவா, திரும்ப கேம் விளாட இல்லை, திரும்ப ஏதாவது ஆன்லைனில் லோன் ஆப்ஸ் ட்ரை பண்ணலாம். இல்லை வீட்டில் இருக்கிறது சும்மா இருக்கிறதுக்கு என்னான்ட்டு நீங்கள் ஏதாவது மணி ஏர்னிங்ஸ் வந்து பார்க்குறீங்க. மணி ஏர்னிங்ஸ்ன்றது ஐஎன்ஆரில் உங்கள் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்னைக்குனாலும் என்னைக்காவது ஒரு நாள் ப்ராப்ளம்ன்றது வரும், சரிங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த டெலகிராம் ஸ்கேமில் மாட்டிக்கிறீங்க. இந்த கூகுள் ரேட்டிங் கொடுக்குறேன்னு சொல்லி டாஸ்க் மாதிரி கொடுப்பாங்க. இது மாதிரி 5 லட்சம் 10 லட்சம் கூட ஏமாந்தவங்களாம் எனக்கு மெயில் பண்ணியிருந்தீங்க. நான் வந்து அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து கொடுத்துருந்தேன். இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா அந்த லோன் வாங்குறது இதில் போயிட்டு மாட்டேங்கிறீங்க. அந்த லோனில் வர அமௌண்ட் எல்லாமே இன்னொரு 100,000 பேர்த்து ஏமாத்தின காசு தான் வருது. என்னால் முடியல, தயவு செஞ்சு லோன்லாம் யாரும் வாங்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நான் இது கைட் பண்ணி புரிய வைக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆகுது. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. யாரும் இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் போயிட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பரை கண்ட இடத்துல போயிட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி உள்ள சூழ்நிலைப்படி அடுத்தவனை ஏமாற்றி சம்பாதிச்சு பிடிக்கிறது தான் இன்றைக்கி வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு தனியாக குரூப்ஸ் இருக்காங்க, சரிங்களா? இன்றைக்கி நார்த் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கஷ்டப்படுறாங்க, என்னென்னமோ வேலை செஞ்சுமே அவங்களால சம்பாதிக்க முடியல. அப்போ ஈஸியாக சம்பாதிக்கிறது என்னன்னா ஒன்லி ஏமாத்துறது. அந்த இதுக்கு எல்லாமே மாறி மூவ் ஆயிடுறாங்க. ஸோ அதனால் ஆன்லைனில் போயிட்டு யாரையும் நம்பி அக்கௌண்ட் நம்பரோ இல்லை இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணாதீங்க. இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக பிரச்சனைன்றது வரும், சரிங்களா? ஓகே, இப்போ பேங்கை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ப்ராப்ளம்லாம் நீங்கள் வந்து பண்ணுறீங்க, அக்கௌண்ட்டில் வந்து தேவையில்லாத வெப்சைட்லாம் வந்து ஏதாவது இல்லீகல் ஒர்க்கு இல்லை பார்ட் டைம் ஜாப்னா அடுத்தவங்க நம்பி காசு கொடுத்து ஏமாறுறது, ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் ஏமாந்துடுறது, அதை ரெக்கவர் பண்ணி தரேன்ட்டு இன்னொருத்தவங்க போய் காசு கொடுத்து ஏமாறுறது, அதுலேயும் போயிட்டு பண்ணுறீங்க. இன்னும் நிறைய பேர் கிரிப்டோ கரன்சி யூஎஸ்டிடி இடிஹெச் இந்த மாதிரி டாலர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது உங்களுடைய டாலரை விற்கும் போது இப்போ பினான்ஸு பிட்கெட் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இன்னும் இல்லீகல் எக்ஸ்சேஞ்செலாம் நிறைய பேர் போயிட்டு பண்ணுறீங்க. அதை வந்து போலீஸ்கிட்ட நம்ம எவிடன்ஸாக சப்மிட் பண்ண முடியாது. சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து மணி லாண்ட்ரிங்கில் வரும். மணி லாண்ட்ரிங் கேஸ் போடுவாங்க. ஸோ இந்தியாவில் ஜிஎஸ்டி கொடுக்குற கிரிப்டோ ஆப் எதுனா பினான்ஸ் மட்டும்தான். ஸோ பினான்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள். அதில் ட்ரேட் பண்ணும்போது நம்ம தாராளமாக எவிடன்ஸ் எல்லாமே போலீஸ்க்கு வந்து சப்மிட் பண்ணி நம்மளோட இஷ்யூஸ் வந்து ரிசால்வ் பண்ணிக்க முடியும். இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இந்த உண்டியல் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, அங்கே வேலை செய்வீங்க, ஏதோ ஒரு கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் வேலை செய்கிற காசை அங்கே கொடுத்துட்டு இங்கே உள்ள அவங்களுடைய ரிலேட்டிவ் யாராவது ஒருத்தன் சொல்லி அதுக்குன்னு ஒருத்தன் இருப்பான். ஆக்சுவலாக அவனுக்கு உங்களுக்கு டைப்பே இருக்காது. இப்போ ரூமில் இப்போ ஒரு 50 பேர் இருக்கீங்க அப்படின்னா அந்த உண்டியல் பணம் மாற்றுறதுன்னு தமிழ்நாட்டில் ஒருத்தன் இருப்பான். அது வந்து இன்னொருத்தன் வந்து சொல்லி எப்படியோ உங்களுக்கு பழக்கமாயிடும். நீங்களும் நம்பிட்டு அதான் பணம் தான் கொடுக்குறானே அப்படின்ட்டு மாதம் அந்த காசெல்லாம் வாங்கி நீங்கள் சம்பாதிக்கிற காசை அங்கே கொடுத்துட்டு இருப்பீங்க. அவன் இங்கே வீட்டுக்கெல்லாம் போட்டுட்டு இருப்பான். அவங்க என்ன பண்ணுறான்னா வீட்டுக்கெல்லாம் போடுற காசு எல்லாமே திருட்டு போகணும், சரிங்களா? மக்களை ஏமாத்துறது, வெளிநாட்டுக்கு தரேன், விசா தரேன், அது தரேன், இது தரேன் ஏமாற்றி அதெல்லாம் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டு அதெல்லாம் உங்கள் வீட்டில் ஒய்ஃப் அக்கௌண்ட்லேயோ இல்லை சொந்தக்காரங்க அக்கா தங்கச்சி அக்கௌண்ட்லேயோ போட்டு விட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே கஷ்டப்பட்டு 5-6 மாதம் உழைச்சி காசு கொடுத்து இன்னும் நிறைய பேர் 2 மாதம் 3 மாதம் சேர்த்து வச்சு கொடுத்தோம் ப்ரோ அப்படின்லாம் வந்து சொல்கிறீங்க. இப்போ கூட 2 டேஸ்க்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் தயவு செஞ்சு யாரும் மாட்டாதீங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் சம்பாரிச்ச பணத்தை என்னவோ லீகலாக எப்படி வந்து அது அங்கே உள்ள பணம் இங்கே எப்படி இந்தியாவில் ஒயிட்டாக வருமோ அதன்படி நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணி இங்கே கொடுங்க. தயவு செஞ்சு முகம் தெரியாதால் அப்படியே நீங்கள் கொடுத்தாலும் தெரிஞ்சவங்க சப்போஸ் கம்ப்ளைண்ட் ஆகுது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை உங்களால் ரெக்கவர் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் சம்பாதிக்கிற காசை அவங்கள்ட்ட கொடுத்து இங்கே வந்து மாற்றுங்க. இல்லைனா இதில் எதுலேயும் இன்வால்வ் ஆகாதீங்க. கண்டிப்பாக இன்வால்வ் ஆனீங்கன்னா அந்த அமௌண்ட் எல்லாமே நீங்கள் வெட்டியாக யாரோ ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபியூச்சரில் ப்ராப்ளம்ன்றது வரும். நீங்கள் எங்கேயோ ஃபாரினில் இருப்பீங்க, இங்கே வீட்டில் ஊரில் இருக்கிறவங்களுடைய அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆகும், அவங்களாம் சைபர்களில் மாட்டிப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த அமௌண்ட் எல்லாமே செட்டில்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் அதுலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும், சரிங்களா? அதுக்கப்புறம் நிறைய பேர் பேங்க்கில் 90 டேஸ்க்கு அப்புறம் அக்கௌண்ட் வந்து ரிலீஸ் ஆகிடும், லீன் வந்து ரிமூவ் ஆகிடும், அந்த அமௌண்ட் வந்துடும் அப்படின்லாம் நினைக்கிறீங்க. டெஃபினட்டாக அந்த அமௌண்ட்லாம் வராது, லீன்லாம் ரிமூவ் ஆகாது. ஜிஎம்ஆர் வந்து இப்போ தான் வந்து போட்டிருக்காங்க, இன்னும் அது வந்து நடைமுறையில் வரல. இன்னும் நிறைய பேங்க்ஸில் அது எப்படி பண்ணணுன்ட்டு தெரியாது, சரிங்களா? ஏன்னா இந்த பேங்கிங் கேஸ் இதெல்லாம் வந்து இப்போ தான் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. இதுக்கு முன்னாடிலாம் பேங்கிங் கேஸ்லாம் இல்லை. அக்கௌண்ட்டில் போய்ட்டு 1 கோடி 5 கோடி 10 கோடிலாம் போட்டு நம்ம வந்து சேவிங்காக அக்கௌண்ட் வச்சுருவோம். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைப்படி பேங்க்கில் போகிறது தான் சேஃப் கிடையாது, ஓகேங்களா? நீங்கள் வீட்டில் எவ்வளோ வேணாலும் பணமாக வச்சுக்கலாம், பேங்க்கில் போட்டிங்கன்னா எப்போ ஃப்ரீஸ் ஆகும்னே தெரியாது. யாராவது ஒருத்தவன் தெரியாமல் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் எங்கேயாவது கொடுத்துருப்பீங்க, இல்லை கீழே ஏதாவது பேப்பர் கிடந்திருக்கும், ஏதாவது ஒரு இதில் அக்கௌண்ட் நம்பர் கிடச்சா அதில் போட்டு விட்டு அவன் கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட ஒரு 5 கோடி வச்சுருக்கீங்க, ஒரு 1000 ரூபா போட்டுவிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணால் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடும். இப்போ அப்படி தான் சூழ்நிலை இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் தெரியாத பீப்புள்ஸ் கிட்ட அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறது, யூபிஐடி கொடுக்குறது, ஜிபே நம்பர் கொடுக்குறது, ஆகுனா ஸ்கேன் எத்தி காமிச்சு இதில் பே பண்ணுங்கன்னு சொல்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் ஆகும், சரிங்களா? ஸோ அதனால் ஜிஎம்ஆர் பண்ணிவிடுவாங்க. 90 டேஸில் அதுவாக வந்து லிஃப்ட் ஆகிக்கும், அக்கௌண்ட் வந்து அதுவாக அன்பிளாக் ஆகிருக்கும்.
அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் தயவு செஞ்சு யாரும் அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. அதனால ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட் அன்பிளாக் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும். நீங்கள் போயிட்டு ஜிஎம்ஆர் பண்ணீங்கன்னா கிளியர் ஆகிடும், பேங்க் வந்து ரீஃபண்ட் பண்ணி விட்ருவோம் அப்படின்றதெல்லாம் இன்னும் வந்து ஆஃப்லைனில் தான் இருக்குது. இன்னும் அது வந்து ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகலை. ஸோ அதை மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா இது போலீஸ் கேஸ் வந்துருச்சு. ஸோ அதனால் பேங்க்குக்குன்னு தனியாக இந்த வேலையை வந்து இப்போ எம்ஹெச்லேருந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா? எம்ஹெச்லேருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, பேங்க் வந்து அந்த அமௌண்ட்டெல்லாம் ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ரைட்ஸ் தரோம், போலீஸ் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னது உண்மைதான். ஆனால் பேங்க்குக்கு அது தெரியாது, அது வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குற வேலை. ஸோ அதனால் நமக்கு ஏன்பா அமௌண்ட்டு அவங்க சைபர் கிரைம்லேயே போயிட்டு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி உங்களை வெளியே அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ பேங்க்கில் நடக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும், இப்போ உள்ள ரூல்ஸ் படி டோட்டல் என்டையர் அக்கௌண்ட் பிளாக் வந்து இல்லீகல் இந்தியாவில். சரிங்களா? டிஸ்பியூட் அமௌண்ட் 50,000னா 50,000 தான் லாக் பண்ணணும், 10,000 மட்டும் தான் லாக் பண்ணணும், ₹500 மட்டும் தான் லாக் பண்ணணும். இதுதான் வந்து எம்ஹெச்ஏ ரூல்ஸு. எம்ஹெச்ஏன்றது ஆர்பிஐக்கு மேலே உள்ளது. சரிங்களா? எம்ஹெச்ஏ ஆர்பிஐக்கு கைட்லைன்ஸாக கொடுத்துட்டாங்க, ஆர்பிஐ மித்த எல்லா பேங்க்குக்கும் வந்து கைட்லைன்ஸாக கொடுத்துட்டாங்க. ஆனால் இது நிறைய பேங்க்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. நம்ம கம்ப்ளைண்ட் போட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ரிசால்வ் ஆகிக்கும். சரிங்களா? இப்போ ஓரளவுக்கு பேங்க்கை பற்றி எல்லாமே வந்து பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது பேங்க்கில் அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். ஐஎன்ஆர் புழங்குற இடம் எங்கேயுமே வந்து யூபிஐ ஐடியோ கூகுள் பே ஃபோன்பேலாம் வந்து கொடுக்காதீங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பேங்க்கில் லோன் வாங்குறீங்க, இல்லை வந்து ஒரு முத்தூட் ஃபினான்ஸோ இல்லை வந்து ஸ்ரீராம் ஸ்டேட் ஃபண்ட்ஸோ இதுலேருந்து உங்களுக்கு அமௌண்ட் வருது, கோல்டு வச்சு வாங்குறீங்க அப்படின்னா, இந்த நிறுவனத்தில் நான் வந்து கோல்டு வச்சேன், இந்த நிறுவனம் எனக்கு கடனாக கொடுத்தாங்க, அந்த அமௌண்ட் எனக்கு போலீஸ் பிளாக் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க மேலே ரிப்போர்ட் பண்ணி அந்த நிறுவனத்து மேலே நம்ம வந்து ஆப்போசிட் கவுண்டர் கம்ப்ளைண்ட் போட்டு அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்க முடியும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஆன்லைனில் ஏதோ ஒரு வெப்சைட்டில் முகம் தெரியாதவன்ட்ட போய் கொடுக்குறீங்க, இல்லை யூஎஸ்டிடி டாலர் செல் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஏர்னிங்ஸ்க்காக நீங்கள் டேட்டா என்ட்ரி ஜாப்பு, ஃப்ராடெல்லாம் நிறைய மாட்டிக்கிறீங்க, கேம் விளாட்றீங்க மெயினாக. சரிங்களா? நான் போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இதில் புரியலன்னா போன வீடியோ போய் பாருங்கள். அதுக்கு நிறைய விஷயம் கேமை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். கேம் விளாட்றீங்கன்னா அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சரிங்களா? கேமில் என்னென்னலாம் நடக்கும்னு நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இதில் சொன்னேன்னா என்ன வீடியோ பெருசாக போயிடும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப உண்மையாக இருக்கான்னு நினச்சிட்டு போன உடனே போயிட்டு சார் நான் கேம் விளாண்டா அக்கௌண்ட்டில் பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா, இப்போ கேம்ன்றது மணி லாண்ட்ரிங் கேஸ் போடுவாங்க. அதுக்கு செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறீங்க, அப்படியே போய்ட்டு உண்மையை ஒப்பிக்கிறீங்க, அதே லெட்டராக கொடுக்குறீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கேம் தான் விளாண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ரிட்டன் லெட்டர் எடுத்து வச்சு அவங்க எங்கேருந்து எந்த போலீஸ் வந்து மெயில் போட்டாங்களோ அவங்களுக்கே திரும்ப இவர் இதுதான்ப்பா இந்த கேம் தான் விளாண்டுருக்காங்கன்னு சொல்லி அவங்க ரிப்போர்ட் அனுப்பிச்சி விட்ருவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் போலீஸ் என்ன செக்ஷன் போடுறது, உங்களை என்ன பண்ணுறதுன்றது அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால் வந்து கேம் விளாட்றது இல்லீகல். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். கேம் விளாடாதீங்க, விளாண்டாலும் அதை போய்ட்டு அப்படியே ஒப்பிக்காதீங்க. சரிங்களா? ஓகே, ஓரளவுக்கு பேங்க்கை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பேங்க் வந்து எங்கேருந்து கம்ப்ளைண்ட் ஆச்சு, டோட்டல் ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட் எவ்வளோ, எந்த ஸ்டேட் போலீஸு, எந்த டிஸ்ட்ரிக்ட், போலீஸ் ஸ்டேஷன் நேமு, அந்த யூடிஆர் நம்பரு, கம்ப்ளைண்ட் டேட்டு, டிரான்சாக்ஷன் டேட்டு, இது எல்லாமே வந்து பேங்க்கு தான் வந்து கொடுக்கணும். நீங்கள் சைபர் கிரைமில் போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னால், சைபர் கிரைமில் என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், போலீஸ் ஸ்டேஷன் நேமு, இதுதான் வந்து மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இதுதான் கொடுப்பாங்க. டிஸ்பியூட் அமௌண்ட்டு என்னைக்கு கம்ப்ளைண்ட் ஆச்சு இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் பேங்க்கு போய்ட்டு அப்ரோச் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. பேங்க்கில் டெஃபினட்டாக ஒரு போலீஸ் வந்து ஒரு அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுறாங்க, லீன் பண்ணுறாங்க, ஃப்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லெட்டர் கண்டிப்பாக இருக்கும். அந்த போலீஸ் ஆஃபீஸரோட நேமு, அவங்க சேலு, சிக்னேச்சர் எல்லாமே போட்டு தான் அந்த லெட்டரை பேஸ் பண்ணி தான் பேங்க் வந்து ஃப்ரீஸ் லீன் வந்து பண்ணுறாங்க. அதனால் எங்களுக்கு தெரியாதுன்றதெல்லாம் சும்மா கதை. அதெல்லாம் யாரும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. சரிங்களா? அவங்க நினச்சா கொடுக்கலாம், நீங்கள் வந்து புஷ் பண்ணி நீங்கள் வாங்கணும். ஆர்பிஐ வந்து கொடுக்க சொல்கிறதுக்கு நீங்கள் புஷ் பண்ணுறதை பொறுத்து அது கிடைக்கும். கிடைக்கல அப்படின்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் அதை எல்லாமே நம்ம வந்து வாங்கிக்கலாம். நான் எப்படி பண்ணணும்னு நான் வந்து கைட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பேங்க்கை ஓரளவு பார்த்துட்டோம். இப்போ வந்து போலீஸ்கிட்ட போயிடலாம். சரிங்களா? போலீஸ் வந்து ஏன் வந்து அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய பேர் சார் நான் கேம் விளாண்டு வின் பண்ண அமௌண்ட்டு நான் நிறைய விட்டுருக்கேன் லேக்ஸ் கணக்கில், நான் எப்படி ரீஃபண்ட் பண்ணுறது அப்படின்லாம் வந்து சண்டைக்கு வரீங்க. இது நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஒரு 100, 500, 1000 பேர் இருக்காங்க. கேமில் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து எல்லாரும் போட்டு விளாட்றீங்க. உங்களை மாதிரி உள்ளவங்க தான் எல்லாமே கேம் விளாண்டு வின் பண்ணிட்டு தான் உள்ளே வராங்க. சரிங்களா? எல்லாருமே ட்ரஸ்டடான ஆள் தான் அப்படின்ட்டு நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க? ஒரு 100 பேர் விளையாடுறதுல ஒரு 50 பேர் திருடன் வந்து விளாட மாட்டான்ட்டு என்ன நிச்சயம்? நீங்கள் வந்து வீட்டில் லோன் வாங்கின அமௌண்ட்டை போட்டு விளாடுவீங்க, வீட்டுக்கு தெரியாமல் விளாடுவீங்க, கடன் வாங்கி விளாடுவீங்க, அதில் அடிக்ட் மாதிரி ஆகிட்டு ஒரு போதை மாதிரி ஆயிடுறீங்க. அடிஷன் திரும்ப 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 விட திரும்ப வாங்குறது, திரும்ப அது ஒரு மாதிரி காமிக்கும். ₹1,00,000 ₹2,00,000 வின் பண்ண மாதிரி காமிக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அடிச்சு விட்டு போயிடும். அதுக்கப்புறம் ஐயோ இவ்வளோ தூரம் நம்ம சம்பாரிச்சிருந்தோமே, என்ன அதுக்குள்ளே போயிடுச்சு, திரும்ப அந்த கோல்டு எடுத்துகிட்டு போய் அடமானம் வாங்கி திரும்ப உள்ளே போடு, திரும்ப விளாடு, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறீங்க. சரிங்களா? அப்போ உங்களுக்கு வர வித்ரா நீங்கள் வந்து வின் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு 50,000 1,00,000 வின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். ஆனால் அந்த வின் பண்ண அமௌண்ட்டும் உங்களை வந்து குத்தும் நெஞ்சில். சரிங்களா? எப்போன்னா 6 மாதம் கழிச்சு, 1 வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கொஸ்டின், சார் இது வந்து இந்த கேஸ் வந்து இப்போ முடிஞ்சிருமா,
இல்ல இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வருமா? அப்படின்னா, அந்த கொஸ்டினுக்கு என்கிட்ட ஆன்சர் கிடையாது. சரிங்களா? நீங்க எவ்வளோ வித்ட்ரா போட்டிருக்கீங்க? லட்சக்கணக்கில போட்டிருக்கீங்களா? இல்ல ஒரு ரூ. 5,000 தான் போட்டிருக்கீங்களா? அப்படின்னா, நீங்க எவ்வளோ வித்ட்ரா போட்டீங்களோ, அந்த அமௌண்ட் ஃபுல்லாவே கேஸ் வரதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அது அந்த விக்டிம பொறுத்து இருக்கு. எத்தன பேர் ஏமாந்துருக்காங்க? எந்தெந்த ஸ்டேட்லேருந்து வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு? அதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது. அது போலீஸ்க்கு தான் தெரியும். ஸோ, அதனால நீங்க எவ்வளோ வித்ட்ரா போட்டிருக்கீங்களோ, அந்த அமௌண்ட் முடியும் போலீஸு லாக் பண்றது 100% வாய்ப்பு இருக்கு. இது நான் வின் பண்ண அமௌண்ட்டு நான் எப்படி கொடுக்க முடியும்? நான் ரீஃபண்ட் பண்ண மாட்டேன். எனக்கு அக்கவுண்ட்ல லீன்ல உள்ள அமௌண்ட்டே எனக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க எங்க கம்ப்ளைண்ட் குஜராத், பீகார், பஞ்சாப், ஒடிசா, ஹரியானா, குஜராத் இந்த மாரிலாம் கம்ப்ளைண்ட் ஆகுதுல்ல. அந்த ஸ்டேட்ல போயிட்டு தான் நீங்க ரீசால்வ் பண்ற மாரி இருக்கும். அதுக்கு நீங்க ஒரு அட்வொகேட்ட கூட்டு போயிட்டு, அங்க போயிட்டு நீங்க எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்து போனாலுமே அவங்க ரீஃபண்ட் தான் கேட்பாங்க. ரீசால்வ் ஆகாது. 1,00,000 2,00,000 இருக்குது. நம்ம போனா அங்க போயிட்டு நம்ம இந்த ப்ரூஃப்லாம் காமிச்சுட்டு, இது வின் பண்ண அமௌண்ட்டு, இது நான் வந்து டாலர் செல் பண்ண அமௌண்ட்டு, இது நான் லீகலா வந்த அமௌண்ட்டு சொல்லி நம்ம அந்த அமௌண்ட்ட வாங்கிட்டு நம்ம வந்துரலாம்னு நெனச்சு நெனைக்காதீங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அந்த அமௌண்ட்ட குடுத்தா மட்டுமே உங்கள வந்து ரிலீஃப் பண்ணுவாங்க. இல்லன்னா அது கேஸ் எப்ப முடியுதோ அப்பதான் வந்து அதுக்கான சொல்யூஷன்ஸ்ன்றது உங்களுக்கு கிடைக்கும். அப்பயுமே அந்த அமௌண்ட்ட நீங்க ரீஃபண்ட் பண்ற மாரி தான் வரும். அதனால வந்து நான் தப்பே பண்ணல. ஏன் வந்து போலீஸ்க்கு நான் அமௌண்ட்ட குடுக்கணும் இந்த மாரிலாம் வந்து கேட்குறீங்க. குடுத்து தான் ஆகணும். குடுக்கல அப்படின்னா நீங்க கோர்ட்ல தான் போய் பார்க்கணும். அந்த மாரி நெனப்புல இருக்கிறவங்க தயவு செஞ்சு எனக்கு மெயில் பண்ணாதீங்க. ஏன்னா என்னால எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியல உங்கள்ட்ட. சொல்லி புரிய வைக்க முடியல. அந்த மாரி நான் வந்து ரூல்ஸ் படி நான் இதெல்லாம் பண்ணேன். நீங்க இல்லீகலா பண்றீங்க, கேம் விளையாடுறீங்க அதெல்லாம் பெருசா தெரியல. ஏதோ ஒரு முகம் தெரியாதவன்ட்ட போயிட்டு அமௌண்ட் குடுத்து ஏமாறுறீங்க. இந்த டெலகிராம் ரிவ்யூன்னு குடுத்து அதில போய் ஏமாறுறீங்க. லோன் எடுத்து அதில போய் ஏமாறுறீங்க. இன்வெஸ்ட்மென்ட் பண்றேன் உங்கள மேல தூக்கி உயர்த்தி விடுறேன்னு சொல்லி, இந்த எம்எல்எம் கான்செப்ட்ல நெறைய மக்கள் போய் சீரழிஞ்சு போகுது. சரிங்களா? இதெல்லாம் போயிட்டு மாட்டிக்கிறீங்க. ஆனா வந்து நான் ஏதாவது சொல்லி அதுக்கு பதில் சொன்னேன்னா, நான் குடுக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறீங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு அந்த மாரி குடுக்க முடியாதுன்னா, நீங்க ஒரு அட்வொகேட் வச்சு நேர்ல தான் போணும். கண்டிப்பா இந்த கேஸுக்கு எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட்டு சஸ்பெக்ட்ல லீன் மார்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஐஆர்ன்றது கண்டிப்பா இஷ்யூ பண்ணுவாங்க. வீட்டுக்கு போஸ்டல்ல லெட்டருமே வரும். கோர்ட்லேருந்து சம்மன் வரும். சரிங்களா? இது எல்லாமே நடக்கும். எதுவுமே நடக்காது. போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா, நம்ம பேங்க் என்ன சொல்லுவாங்க, இத அப்படியே விட்டுருங்க. இத அப்படியே மறந்துருங்கம்பாங்க. சரிங்களா? விட்டுட்டாங்க அப்படின்னா, நாளைக்கு வந்து இப்போ ஒரு ஸ்ரீராம்ல ஒரு லோன் போடுறீங்க, ஹவுசிங் லோனு. இல்ல ஈக்விட்டாஸ்ல ஒரு லோன் போடுறீங்க. இல்ல பேங்க்லயே ஒரு லோன் போடுறீங்க அப்படின்னா, உங்க பான் கார்டுன்றது மஸ்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகும். அப்படி போகும்போது உங்க பேன்ல கேஸ் இருந்தா கண்டிப்பா வந்து காமிக்கும். என்சிஆர்பின்றது நேஷனல் சைபர் கிரைம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் ஆயிடும். அதுல ஒரு 14 நம்பர் வரும். அந்த நம்பர கூகுள் சர்ச் போயிட்டு என்சிஆர்பின்னு டைப் பண்ணி ட்ரேஸ் கேஸ் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது குடுத்து இந்த நம்பர சர்ச் பண்ணீங்கன்னா, ஒரு ஃபோன் நம்பருக்கு ஓடிபி போகும். உங்களோட நம்பர் இல்ல அது. அதுதான் விக்டிமோட நம்பர். அந்த யார் வந்து உங்க அக்கவுண்ட்ட பிளாக் பண்ணிருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து ஓடிபி போகும். சரிங்களா? இது வந்து ஒரு பெரிய பிக் நெட்வொர்க் தான் வந்து நான் சொல்லணும். அதனால ஈஸியா அப்படியே போட்டு பேங்க்ல மேனேஜர் வந்து இத அப்படியே விட்டுற சொல்றாரு. அவங்க ஏன் விட சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து வேல. நீங்க வந்து புஷ் பண்றீங்க, போலீஸ் கிட்ட போறீங்க, மெயில் போடுறீங்கன்னா, போலீஸ் வந்து திரும்ப இவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து நீங்க வந்து வேல குடுக்குற மாரி ஆயிடும். அதனால அத அப்படியே மறந்துருங்க, விட்டுருங்கம்பாங்க. நாளைக்கு ஏதாவது பேக் எண்ட் வெரிஃபிகேஷன் இல்ல வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்ல ஏதாவது ஜாப் ட்ரை பண்றீங்க, உங்களுக்கு போஸ்டிங் வருது அப்படின்னா, உங்கள பேக் எண்ட் வெரிஃபிகேஷன் போட்டாங்கன்னா, இந்த சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் எல்லாமே வந்து காமிக்கும். ஸோ, அதனால மேக்ஸிமம் இத ரீஃபண்ட் பண்ணி முடிச்சுக்கிறது தான் பெஸ்ட்டான சொல்யூஷன். ஸோ, அதனால பேங்க் சொல்ட்டாங்க அப்படியே விட்டுறலாம் அப்படின்றதெல்லாம் அ நீங்க இப்போ ஃபார்மரா இருக்கீங்க, இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. நான் எந்த வித ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்கும் போமாட்டேன். எனக்கு சாப்பிடுறதுக்கே வழி இல்ல. அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஓகே. நீங்க அப்படியே விட்டுட்டு வேலைய பார்க்கலாம். சரிங்களா? அது ஆஸ் பர் கோர்ட் ஆர்டர்ன்னு போட்டு அந்த கேஸ் முடியும்போது, அந்த அமௌண்ட்லாம் அக்கவுண்ட்லேருந்து டெபிட் ஆகி வெளிய போயிடும். வெளிய போனாலும் உங்களுக்கு என்ஓசி வந்தா தான் கேஸ் வந்து கிளியர் ஆகும். சரிங்களா? இந்த என்ஓசி வாங்குறது, போலீஸ் கிட்ட எப்படி பேசி ரிசால்வ் பண்ணணும்னா, எனக்கு தாராளமா மெயில் பண்ணுங்க. இது ஒரு 10 பக்கம் லெட்டர் டைப் பண்ணணும். பென்ல எழுதி ரிட்டர்ன் லெட்டர் குடுக்கணும். நீங்க மெயில் பண்ணிட்டேன். நெறைய பேரு நான் வந்து அ என்ன சொல்றீங்கன்னா, ரெஜிஸ்டர் போஸ்டர் போட்டேன் போலீஸ்க்கு. அந்த மாரிலாம் சொல்றீங்க. அந்த மாரி ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்து 1,00,000 ரெஜிஸ்டர் போஸ்ட் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போகும். சரிங்களா? அதுக்கு வந்து அந்த மாரி உங்களோட அவங்க என்ன கேட்கணும், அவங்களுக்கு என்னென்ன வேணும் டாக்குமெண்ட்லாம் தெரியாமலே நீங்களே ஒண்ணு டாக்குமெண்ட் போட்டுவிட்டு, எனக்கு ரிப்ளை குடுங்கன்னா குடுக்க மாட்டாங்க. அவங்கள சாட்டிஸ்ஃபைட் பண்ற மாரி நீங்க டாக்குமெண்ட் ரெடி பண்ணி குடுத்தா மட்டுமே இது வந்து பாசிபிள். ரீஃபண்ட் வாங்கிட்டு என்ஓசி குடுத்தாங்கன்னா, இந்த கேஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். கிளியர் பண்ணவே முடியாது. இந்த கேஸ் வந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ, அதனால ஈஸியா வந்து ரிசால்வ் ஆன்லைன்லேயே பண்ணிக்க முடியும். நம்ம நேர்ல போணும்னு அவசியமே கிடையாது. சரிங்களா? இப்ப மோடி வந்து அதுக்கான சிஸ்டம்ஸ்லாம் நெறைய போர்ட்டல் கன்சியூமர் ஹெல்ப்லைனு இந்த மாரி நெறைய வந்து கொண்டு வந்துட்டாரு. ஸோ, அதனால யாரும் வந்து பேனிக் ஆவாதீங்க. நெறைய பேர் சூசைட் பண்ணிக்க போறேன்னு சொல்றீங்க. ஏன் வந்து சூசைட் பண்ணிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. சரிங்களா? ஏதோ ஒரு இடத்துல தப்பு, ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலைன்னு சொல்லிட்டு தான் கேமோ இல்ல ஏதோ ஒரு ஆன்லைன்ல வீட்ல இருக்கிறதுக்கு சும்மா இருக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம போயிட்டு தேடுறீங்க. ஆனா, அதில போயிட்டு ஏதோ ஒரு இந்த மாரி இஷ்யூஸ் வரும்போது இந்த மாரிலாம் வந்து யோசிக்கிறீங்க. தயவு செஞ்சு இந்த மாரிலாம் யோசிக்காதீங்க. இது எல்லா பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா சொல்யூஷன்ன்றது ஒண்ணு இருக்கு. சரிங்களா? அதனால யாரும் பயப்படாதீங்க. சரிங்களா? அப்புறம் இன்னும் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ப்ரோ எனக்கு வந்து கேஸ் ஆயிடுச்சு. அப்புறம் நான் அந்த அக்கவுண்ட் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு நான் ஓடி போயிட்டா அப்படின்னு கேட்கிறீங்க. அது எப்படி நீங்க ஓடி போவீங்கன்னு எனக்கு தெரியல. சரிங்களா? நெறைய பேர் இந்த கொஸ்டின் இதுக்கு என்னால பதில் சொல்ல முடியல.
இப்போ வந்து நான் வந்து ஒரு 50 லட்ச ரூபா என் அக்கௌண்ட்டில் ஒரு பார்ட்டியை ஏமாற்றிட்டேன். ஏமாற்றி அந்த பணமாக எடுத்துகிட்டு ஃபாரின் கிளம்பிடுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நியாயமா? நீங்கள் சொல்லுங்கள், நியாயமா அது? அது வந்து நான் பண்ணுறது சரியா அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். அது எப்படி விடுவாங்க? போலீஸ் எப்படி விடும்? பேங்க் எப்படி வந்து விடும்? நான் அப்படியே அந்த அக்கௌண்ட்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். எனக்கு ஒரு 10 கேஸ் வந்துச்சு. அதில் போய் அமௌண்ட் மாட்டிக்கிச்சு. என் சேலரி அக்கௌண்ட்டை வேற கொடுத்துட்டேன். அதனால தான் வந்து எனக்கு பிரச்சனை. இல்லைன்னா அதெல்லாம் நான் தூக்கி போட்டு அக்கௌண்ட்டே வேணான்னு தூக்கி போட்டு ஓடிடுவான்றீங்க. உங்களுக்கு சின்ன பிரச்சனை இருக்குது, அதனால சின்னதாக யோசிக்கிறீங்க. ரூல்ஸு, கேஸு, செக்ஷன்ன்றது எல்லாருக்கும் ஒன்றா தான் வரும். ₹1 ஒரு செக்ஷனும் 100 கோடிக்கு ஒரு செக்ஷனும் கிடையாது. சரிங்களா? அதனால் கேஸ் இருக்குது அப்படின்னா க்ளோஸ் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க்கும் இதில் உள்ள வரும், உங்கள் பேங்க்கும் வரும், உங்கள் மேனேஜர் வருவார், உங்களுக்கு வீடு வெரிஃபிகேஷன்லாம் நடக்கும். இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. போலீஸும் வருவாங்க, எஃப்ஐஆரும் போடுவாங்க. அந்த மாதிரி ஏமாற்றிட்டு ஓடி போயிடலாம் அப்படின்றதெல்லாம் இம்பாசிபிள். சரிங்களா? அது மாதிரி லேயர் 1 தயவு செஞ்சு எனக்கு மெயில் போடாதீங்க. லேயர் 1ன்றவங்க டேரெக்டாக வந்து ஒரு பார்ட்டி டு பார்ட்டி வந்து ஏமாற்றி மாட்டிக்கிறீங்க. அந்த மாதிரி உள்ளவங்க கான்டாக்ட் பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும். லேயர் 1ல் நிறைய பேர் பார்ட் டைம் ஜாப்னு சொல்லிட்டு ஹாய்ன்னு டெலகிராம், வாட்ஸ்அப்பில் வராங்க, ஹாய் போடுறாங்க. ஹாய் போட்டோன்னே நீங்கள் பதிலுக்கு ஹாய் போடுறீங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா, இல்லை நீங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டா, என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டுட்டு உங்களுக்கு வந்து பார்ட் டைம் ஜாப் தரோம், டெய்லி 1000 உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் போட்டுருவோம் அப்படின்னு கேட்டால் என்ன வேலை சொல்லுவாங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கான்னு மட்டும்தான் கேட்பாங்க. இல்லை யூனோ ஆப் இருக்கா, எஸ்பிஐ யூனோ ஆப் வச்சுருக்கீங்களா, இல்லை பஞ்சாப் நேஷனலோட அப்ளிகேஷன், மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் இருக்கான்னு கேட்பாங்க. கேட்டுட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பரை வாங்கி திருட்டு பண்ணதெல்லாம் உங்களுக்கு போட்டு வர்றதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு ஸ்கேம், பெரிய ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. இதில் நிறைய பேர் மாட்டிக்கிறீங்க. இது எல்லாமே லேயர் 1ல் வரும். அதை வாங்கி உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டு அடுத்தது தான் இதில் ஹைலைட்டு. அதை வந்து பினான்ஸில் போயிட்டு டாலர் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணுன்ட்டு அவங்க ஒரு வீடியோ, இப்போ நான் போட்ட வீடியோவே நிறைய இருக்குது, அதை கூட அனுப்பிச்சி விடலாம், மேபி எனக்கு தெரில. அதில் டாலர் எப்படி பை பண்ணணும்னு பார்த்துட்டு அந்த டாலரை வாங்கி அவங்க அனுப்ப சொல்கிறாங்க. அது மாதிரி 1000 ரூபா போட்டுடுறாங்க. மாதத்துக்கு 30,000 ஆச்சுங்களா? இவன் அக்கௌண்ட்டு ஃபுல்லாக ஃபியூச்சரில் மாட்டிக்குது. அந்த ஏமாந்த பணம் இப்போ ஒரு ₹1 கோடி நீங்கள் வாங்கி ஒரு 1,00,000 USDT டாலர் வந்து அவங்க அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா, அந்த ₹1 கோடி உங்கள் தலையில் விடிஞ்சது தான். அதெல்லாம் போய் யாரும் மாட்டிக்காதீங்க. நீங்கள் தான் கொடுத்தாகணும். அவன் வெளிநாட்டில் இருக்கானா, நீ ஏன் அந்த வேலை செஞ்சேன்னு பிடிச்சிருவாங்க. ஸ்ட்ரிக்டாக பிடிச்சிருவாங்க. ரிமாண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லேயர் 1 இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் போயிட்டு பண்ணி நான் இதில் இந்த மாதிரி கேஸில் மாட்டிக்கிட்டிங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு மெயில் பண்ணாதீங்க. நான் ஹெல்ப் பண்ணவும் மாட்டேன். சரிங்களா? இப்போயே சொல்லிட்டேன். லேயர் 1 எனக்கு கூப்பிடாதீங்க. லேயர் 2, லேயர் 3, லேயர் 4 இந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப்பில் உங்கள் அக்கௌண்ட் நம்பரை அதுக்கப்புறம் குத்தகைக்கு அக்கௌண்ட்டை கொடுக்குறீங்க. எவனே தெரியல, சும்மா உங்கள்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி அவன் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறான். உங்கள் மேலே வந்து கேஸ் வாங்கி விட்டு போயிடுவான். இது மாதிரிலாம் போய் மாட்டிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஸ்கேனில் கியூஆரில் வந்து யாராவது அமௌண்ட்டு போடுங்க, க்யூவில் நிற்க டைம் ஆகுது, என்கிட்ட பணமாக இருக்குது அப்படின்னாலும் அதெல்லாம் வந்து கொடுக்காதீங்க. அதுலேயுமே வந்து பிரச்சனைன்றது கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஸோ வீடியோவோட இறுதியாக, இந்த மாதிரி சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் வருது அப்படின்னா டெஃபினட்டாக பேங்க் வந்து டோட்டல் ஃப்ரீஸ் வந்து பண்ணக்கூடாது. பண்ணி இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க, சேலரி அக்கௌண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் எனக்கு மெயில் பண்ணலாம். நான் வந்து கைட் பண்ணுறேன். ஈஸியாக வந்து அன்பிளாக் பண்ண முடியும். இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் முக்கியமான விஷயம் இருக்குது. போலீஸ் வந்து டெபிட் ஃப்ரீஸ்னு போட்டு லெட்டர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா மியூலில் வரும். ஏதாவது பெரிய அஃபென்ஸ் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் பேங்க்கால் ஹெல்ப் பண்ண முடியாது, அன்பிளாக் ஆகாது. மித்தபடி நார்மல் சஸ்பெக்டில் கேம் இதெல்லாம் விளாட்றீங்கல்ல, இந்த டெலகிராமு, லோனு இதெல்லாம் வருதுன்னா ஈஸியாக வந்து அன்பிளாக் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அந்த மாதிரி கேஸுமே வந்து போலீஸ்கிட்ட அவங்கள சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரி ஃபைல் ரெடி பண்ணி கொடுத்து ஈஸியாக வந்து ரிசால்வ் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே நான் வந்து பண்ணி கொடுப்பேன். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட மெயில் ஐடி தரேன், தாராளமாக மெயில் பண்ணலாம். இன்னும் உங்களுக்கு பர்சனலாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இன்னும் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறந்துடாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நான் உங்கள்கிட்ட வேறு எதுவுமே கேட்கல. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க. யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இந்த மாதிரி ஏதாவது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், அதாவது சைபர் ஃப்ராட்னாலே எல்லாமே வரும். இன்ஸ்டாகிராம், டெலகிராம், ஃபேஸ்புக்கு, அதாவது டிஜிட்டல் வேர்ல்டுன்னு சொல்கிறோம். டிஜிட்டலில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே சைபர் கிரைம் தான், வந்து சைபர் ஃப்ராட்ஸ்ன்னு வந்து சொல்லுவோம். இந்த மாதிரி சைபர் ஃப்ராட்ஸில் மாட்டிக்கிட்டு உங்கள் ஃபேமிலியில் யாராவது இருக்காங்க அப்படின்னாலும் என்னோட மெயில் ஐடி ஷேர் பண்ணி கொடுத்து எனக்கு இந்த பிரச்சனை. நிறைய பேத்துக்கு பேன் கார்டெலாம் வந்து பிளாக் பண்ணுறாங்க. அதையுமே வந்து ரிசால்வ் பண்ணி அன்பிளாக் பண்ண முடியும். நிறைய பேத்துக்கு மொபைல் நம்பர், டெலிகம்யூனிகேஷன்லேருந்து மொபைல் நம்பர் வந்து டோட்டலாக பிளாக் பண்ணிடுறாங்க. அதையுமே வந்து ஈஸியாக ரிசால்வ் பண்ணிக்க முடியும். நிறைய பேத்துக்கு வந்து லோன் வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா என்ஓசி கொடுக்காமல் இருக்காங்க. ஃபைன் மேலே ஃபைன் போடுறாங்க. அதெல்லாம் நம்ம ரிப்போர்ட் பண்ணி இது பண்ணலாம். சரிங்களா? எல்லாத்துக்குமே வந்து சொல்யூஷன்ஸ்ன்றது ஈஸியாக பண்ணிக்க முடியும். அது எல்லாத்துக்கும் ஒரு பார்ட்டாக நான் வீடியோ பேசணுன்னா நான் நாளைக்கு முடியும் வீடியோ தான் பேசணும். ஸோ இந்த வீடியோவே ரொம்ப பெருசாக போயிடுச்சு. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.